ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ஜும்மா முபாரக். எல்லோரும் தொழுதிங்களா, துவா செஞ்சீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி தான் நான் செய்கிறேன். பெரிய கடாய் எடுத்துக்கங்க, அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கங்க, ஒரு 3 பல்லாரி நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கிடையில் எங்கள் அம்மாவுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறேன். மட்டன் நான் வேக வச்சுருக்கேன், 1/2 கிலோ மட்டன். பாஸ்மதி ரைஸு தண்ணி ஊற்றி ஷோக் பண்ணி வச்சுருக்கேன். இது பிரியாணிக்காக 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு அம்மாக்காக மட்டன் குருமா செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சிக்கன் 65, பிரியாணிக்கு சிக்கன் 65 இல்லைன்னா எப்படி? அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 1/2 kg. இது தேங்காய் பால் வச்சு தான் அம்மாவுக்கு குருமா செய்கிறேன். நான் ஏற்கனவே பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். நல்லா இது கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். இது ஆன பிறகு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இதை லாஸ்ட்டாக தான் நம்ம தூவி விட போகிறோம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் கீ எடுத்துக்குவோம். இது நான் ஒரே டம் பிரியாணி தான் நான் போட போகிறேன். வடி பிரியாணியும் செய்யலாம். இது டம் பிரியாணி தான் நான் போட போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, ஒரே ஒரு பட்டை போட்டுக்கோங்க. நான் 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நான் பாஸ்மதி ரைஸு. சின்ன அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை இருந்தால் போடலாம், ஆனால் பிரிஞ்சி இலை இப்போ இல்லை என்கிட்ட. 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியே நல்லா அதில் போட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு நமக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க. இங்கே ஃப்ரைடேனாலே கொஞ்சம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் சண்டே எடுப்பீங்க மட்டன் சிக்கன்லாம். இங்கே நம்ம வீட்டில் ஃப்ரைடே தான் எடுப்போம். நம்ம சண்டே மோஸ்ட்லி மீன் குழம்பாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 போதும், சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நமக்கு வதக்குறோமோ பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பிகினர்ஸ்லாம் சூப்பராக கற்றுக்கலாம். இது எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு போட்டுக்கோங்க. இது 1.5 டீஸ்பூன் நான் காரப்பொடி போடுறேன், மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கைப்பிடி புதினா மல்லி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணினாலே புதினா மல்லி இருக்குன்னு, அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும். தயிர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் வதக்கி விட்டு மட்டன் வேக வச்சுருக்க மட்டனையும் அதுலேயும் நான் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. அந்த உப்பு காரம்லாம் மட்டனில் அப்சர்வ் ஆகணும். சூப்பராக நல்லா வதக்கி விட தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி இப்போ 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்னால் நான் 1.5 கப்பு எடுக்கலாம். நான் ஒரு 2 கப்பே எடுத்திருக்கேன். நான் ஏன்னா இது கொஞ்சம் காஞ்ச அரிசியாக இருந்ததுனால நான் 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கிடையில் அம்மாவுக்கு நான் கொஞ்சம் குருமா வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக அம்மாவுக்கு நான் குருமா செய்கிறேன். நான் ஒயிட் ரைஸ் தான் அம்மாவுக்கு, ஏன்னா அவங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க.
தேங்காய் பால் போட்டு தான் குருமா செய்கிறேன் நான், அதனால் ஸ்பைசஸ் இருக்காது. காரம் அதிகம் இல்லாத அம்மாவுக்கு குருமா வெள்ளை குருமா மாதிரி வச்சுட்டேன் நான். அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷோக் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுக்கணும். ஏன்னா இது காஞ்ச அரிசினுங்கிறதுனால நான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா தான் அந்த அரிசி நீட்டாக நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு காஞ்ச அரிசி தான் நான் வாங்கியிருக்கேன் நான். ஜீரக சம்பாலையும் செய்யலாம். இங்கே பாஸ்மதி ரைஸ் எல்லாருக்குமே இங்கே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஜீரக சம்பாலை செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் பிரியாணி. நான் ஏற்கனவே வடி பிரியாணி போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் மறுபடியும் செய்கிறேன் நான் வடி பிரியாணி. அதுவும் சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேரட் ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை எனக்கு அந்த கேரட்டு கடைசியில் போடும்போது அது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு லெமன் போட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட்டு எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. அந்த அரிசி தண்ணி இழுத்துக்குச்சு அரிசியில். கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதே மாதிரி எம்டி தோசைக்கல், கொஞ்சம் பழைய தோசைக்கல்லே எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிரியாணி பாத்திரத்தை அதில் வச்சுருங்க. வச்சு மூடி போட்டு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு தண்ணி பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. இதுதான் டம் போடுறது. ஏன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. டைரெக்டாக நம்ம ஃபயர் வச்சோன்னா அடியில் தீஞ்சிரும். அதனால் தோசைக்கல் வச்சு தான் நம்ம டம்மில் போடணும். சரி, அது வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம பிரியாணிக்கு நம்ம சிக்கன் 65 செஞ்சுக்குவோம். சிக்கன் 65 இல்லைன்னா எப்படி பிரியாணி அது ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது. பசங்களுக்கெல்லாம் சிக்கன் 65 கண்டிப்பாக இருக்கணும். சூப்பராக இதை நான் மசாலா தடவி நான் வச்சுட்டேன் நான். சரி, ஒரு 1/2 hour ஊறினா தான் நல்லாயிருக்கும் சிக்கன் 65. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு எல்லாம் இன்றைக்கி ஜும்மா தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பிரியாணி சாப்பிடுவோம். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம ஸ்டைலில் செஞ்ச பிரியாணி தான். எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி ரைஸு 1க்கு 1.5 எடுத்தாலே போதும். நான் 2 எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இது கொஞ்சம் காஞ்ச அரிசிங்கிறதுனால. எப்படி இருக்குது பாருங்கள் சார் ரைஸு. சூப்பராக இருக்குது. மட்டன் பீஸும் நல்லா வெந்திருந்துச்சு. இன்றைக்கி ஒரு அருமையான சாப்பாடு தான், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த வெங்காயம் வறுத்து வச்சிருந்தால அதை மேலே தூவி விட்ருங்க. இந்த வெங்காயம் தூவி விடும் போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை பிகினர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே குக்கிங் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.